ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னால் இந்த படத்தில் இருக்க முக்கியமான எலமெண்ட்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு உங்களை இந்த படத்துக்குள்ளே கொண்டு போகலான்னு இருக்கேன். படத்தோட பேர் தி பேரசைட். வெல்கம் டு ஒரு மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேர் தாங்க பார்க். கொரியாவில் இப்படி அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ரெண்ட் கம்மி. அப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்க்கும் அவனோட ஃபேமிலியும் தங்கியிருக்காங்க. அங்கே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டை தான் பார்க் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு நெட்வொர்க் கூட அங்கே ஒழுங்காக கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்க எல்லா பக்கமும் தேடி எங்கே நெட்வொர்க் கிடைக்குதோ அங்கே போய் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குக்கு ஒரு அக்கா, அப்பா, அம்மா, மொத்தம் 4 பேர் அந்த வீட்டில் இருக்காங்க. இவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பங்க. இவங்க டெய்லி வேலை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய காசில் தான் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏரியாலே இருக்கக்கூடிய ஒரு பீஸா கடையில் பீஸா பாக்ஸை மடித்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் இவங்க ஃபேமிலியாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் கிடைக்கக்கூடிய காசில் தான் இவங்க ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கோட ஃப்ரெண்ட் பார்க்கை பார்க்கறதுக்காக வரான். அவன் வந்ததை பார்த்ததுமே அவங்க அப்பா அம்மா, ஐயோ சாப்பாட்டில் அவன் பங்கு கேட்டிருக்கோம், அவங்க கிட்ட பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் பார்க் கிட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்க் அவங்க அக்கா கிட்ட சொல்லி ஃபேக்கான சர்டிஃபிகேட் ரெடி பண்ண சொல்கிறான். அவங்க அக்காவுக்கும் படிக்கிறதுக்கு தாங்க வசதி இல்லை, ஆனால் அவங்களுக்கும் வேற லெவலில் திறமை இருக்குங்க. அவங்க அப்படியே அந்த காலேஜில் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி பார்க் கிட்ட கொடுத்துட்றாங்க. பார்க் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அந்த பெரிய வீட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான். உள்ளே போனதுமே அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே வியந்து போகிறான். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணோட அம்மா ஃபஸ்ட்டு பார்க் கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்க முன்னாடியே ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க. பார்க் அழகாக கிளாஸ் எடுக்கிறத பார்த்து அவங்க அம்மா மெர்சல் ஆயிடுறாங்க. பார்க்குக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுது. அங்கே தான் பார்க் அவங்களோட சின்ன பையனை பார்க்குறாங்க. அவன் ரொம்பவே சுட்டித்தனமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். அங்கே அவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா காட்டுறாங்க. இப்படி தான் அவன் வரைஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன வரைகிறான்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. அவனுக்காக நாங்கள் டிராயிங் டீச்சர் நிறையா பேரை வச்சோம். ஆனால் வந்தவங்க யாருமே ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கல. அவங்க எல்லாருமே இவனை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு இவன் சுட்டித்தனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குக்கு இதை கேட்டதுமே ஒரு ஐடியா வருது. அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுல. அவங்க உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் கூட ஜெசிகான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதையுமே அவங்களா எவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு அவங்க நல்லா சொல்லித்தரணுன்றாங்க. சரி மேடம், நாளைக்கு நான் முடிஞ்சால் அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். மறுநாள் அவன் யாரை கூப்பிட்டு வரானா, அவனோட அக்காவையே நல்லா ட்ரெஸ் பண்ணி ஜெசிகான்னு சொல்லி கூப்பிட்டு வரான். இப்போ பார்க் கூட்டிகிட்டு வந்த ஜெசிகாவையும் அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் ஜெசிகா ரொம்பவே நல்லா பேசுகிறாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த குட்டி பையனும் அந்த வீட்டில் இருக்க பொண்ணும் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்க் இப்போ அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கலான்னு வரும்போது அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாக இருக்கா. என்ன ஆச்சுன்னு பார்க் கேட்கும்போது, இல்லை நீங்கள் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தீங்களே, அவங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்குறா. பார்க் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் அவள் இன்டைரக்டாக பார்க் கிட்ட கேட்குறா, உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். இதை கேட்டதுமே அவன் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ஜெசிகா அவனோட அக்கா. அப்படிலாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே அந்த பொண்ணு பார்க்கோட கையை பிடிக்கிறா. அதாவது அவள் பார்க்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த இடத்துல பார்க்கும் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஜெசிகா இப்போ அந்த பையனுக்கு கிளாஸ் எடுக்க போகிறான். அவங்க அம்மா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ் எடுக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஜூஸ் கொடுக்குற மாதிரி உள்ளே போய் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுட்டு வர சொல்லி அந்த வீட்டு வேலைக்காரி அனுப்பலான்னு பார்க்கும்போது ஜெசிகாவும் அந்த குட்டி பையனும் ஹாலில் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பையன் ரொம்பவே மரியாதையா ஜெசிகா என்ன சொன்னாலும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போதான் ஜெசிகா அவங்க அம்மா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி அந்த பையன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே காட்டி, உங்க பையன் 1வது படிக்கும்போது என்ன ஆச்சு, அந்த விஷயத்தினால அவன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம ரெகுலராக கொடுக்கணும், எனக்கு அதிகமாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும், வாரத்துக்கு 4 தடவை கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக பணம் வாங்குறாங்க அவங்க அம்மா கிட்ட.
அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமா அவனுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னு அவங்க கேட்குற பணத்தை குடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஜெசிகாவ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அங்கேருந்து கிளம்புற ஜெசிகாவ டிராப் பண்ண சொல்லி டிரைவர அனுப்புறாங்க. அந்த டிரைவர் போற வழியெல்லாம் ஜெசிகா கிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இவன் ஜெசிகாவ அவங்க வீட்லயே டிராப் பண்றேன்னு சொல்றான். அப்படி டிராப் பண்ணா ஜெசிகா யாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனால அவங்க எவ்வளவோ தட்டி கழிச்சு பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஜெசிகாக்கு சடனா ஒரு பிளான் தோணுது. அவங்க போட்டுட்டு இருக்க இன்னர்ஸை அந்த டிரைவருக்கே தெரியாம கழட்டி அந்த கார்ல போட்டுட்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, என்னை இங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுறாங்க. இப்போ பார்க்குக்கும் நல்ல சம்பளம் வருது. அவன் அக்கா ஜெசிகாவுக்கும் இப்போ நல்ல சம்பளம் வருது. ஸோ இப்போ ஃபேமிலியாக இவங்க பஃபே ஹோட்டலுக்கு போயிட்டு கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வயிறு நிறையா சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் ஜெசிகா அப்பாவை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பணக்கார வீட்டு ஓனர் காரில் போகும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறாரு அங்கே ஒரு பொண்ணோட இன்னர்ஸ் இருக்குன்னு. அதை அவரோட ஒய்ஃப்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க ஒய்ஃப் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. நம்ம டிரைவர் நம்ம கார்லேயே வேற ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்திருக்காரு, அதனால தான் இந்த பொருள் நம்ம காருக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நார்மலான பொண்ணுங்களாக இருந்தால் வளையல் தோடு இந்த மாதிரி விஷயத்தை தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் போதையில் இன்னர்ஸே மறந்து விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் ஜெசிகா அந்த இடத்துக்கு வரா. ஜெசிகாவை பார்த்ததுமே அவங்க எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. அப்போது ஜெசிகா கிட்ட அவங்க, நீங்கள் போன வாட்டி காரில் போனீங்களே, அப்போ என் டிரைவர் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெசிகா, அவர் நான் எவ்வளவோ சொல்லியும் என் வீட்டில் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சாரு. லேட் நைட்டுக்கு இந்த மாதிரி தெரியாத ஆளை என் வீட்டுக்கெலாம் என்னால் கூப்பிட்டு போக முடியாது, அதனால் நான் அவரை பாதியிலே நிறுத்த சொல்லி இறங்கிக்கிட்டேன். ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவரை நான் வேலையை விட்டு தூக்கிட்டோம், இனிமேல் நாங்கள் வேறு டிரைவர் தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஜெசிகா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் இருக்காரு, அவர் ரொம்பவே நல்லவர், நீங்கள் ஏன் அவரை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரி, கண்டிப்பாக அவரை வர சொல்லுங்கள், நான் அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஜெசிகா அவங்க அப்பாவை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ அவங்க அப்பா நார்மலாகவே டிரைவிங் பண்ணுவார், ஆனால் இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே லக்ஸரியஸான கார். இந்த காரை டிரைவ் பண்ணணுன்னா அந்த காரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ண தெரியணும். அதனால் ஒரு கார் ஷோரூமுக்கு கொண்டு போய் அவருக்கு அந்த காரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பணக்கார வீட்டை ஓனரை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. இவங்க 2 பேரும் நல்லா பேசுகிறாங்க, ஜாயின் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த பிளானை போடுறாங்க. அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த வீட்டோட வேலைக்காரிக்கு பீச் பழம்னா ரொம்பவே அலர்ஜி. இந்த விஷயத்த பார்க் அவர் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது மூலயமா அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அவங்க அந்த பீச் பழத்தோட தோலை சுரண்டி அந்த வேலைக்காரி மேலே போட்டு பார்க்குறாங்க. அதனால் அவங்க அலர்ஜி ஆகி தும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிபி இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கும் பரவும், தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவர் பொண்ணுக்கு நாங்கள் இன்னும் 3 நிமிஷத்தில் வந்துடுவோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாரு. அங்கே ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அவங்க பொண்ணு ஒரு பீச் பழத்தில் இருக்க தோலை சுரண்டி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அவங்க உள்ளே வர்ற சமயத்தில் அந்த வேலைக்காரி லேடி மேலே போட்டுடுறாங்க. கரெக்டாக இவங்க உள்ளே வர்ற சமயத்தில் அவங்க இரும்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பிளான் பண்ணபடியே அவங்க இரும்பிட்டு தூக்கி போகிற டிஷ்யூ பேப்பரை பார்க்கோட அப்பா எடுக்கும்போது அதில் சாஸை ஊற்றி கரெக்டாக எடுத்து அது ஒரு பிளட்டு மாதிரி காட்டிடுறாரு. இதனால் அந்த பணக்கார வீட்டோட லேடி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கும் அந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட பேசி அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்க்கோட அப்பா கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பணக்காரர், எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனால் அந்த வேலைக்காரி இப்போ வேலை இல்லாததுனால வீட்டில் இருக்க எல்லா பொருளும் அப்படியே கிடக்குது, சமைக்கிறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் அவர் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, இவங்க வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ், இவங்களுக்கு கால் பண்ணுங்க, இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. கார்டு பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அவங்களோட சர்வீஸும் ப்ரீமியமாக தான் இருக்கும், தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த பணக்காரர் அவர் பையனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராரு. அப்போ அந்த குட்டி பையன் பார்க்கோட அப்பாவை ஸ்மெல் பண்ணுறான். அவர் மேலே ஒரு ஸ்மெல் வருது. அப்புறம் அங்கேருந்து ஓடி போய் பார்க்கோட அம்மா அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்க மேலேயும் போய் ஸ்மெல் பண்ணுறான். அவங்க
மேலேயும் அதே ஸ்மெல் வருது. அவங்க அப்பா கிட்ட டிரைவர், வேலை செய்கிறவங்க, அப்புறம் எனக்கு சொல்லித்தர ஜெசிகா இவங்க 3 பேர் மேலேயும் ஒரே மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா அம்மா இப்படிலாம் பெரியவங்க கிட்ட ஸ்மெல் பண்ணக்கூடாது தனும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா நம்ம 4 பேரோட சம்பளம் வருது, இதை வச்சு நம்ம ஒரு நல்ல வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே மாற்றிடலாம், நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அந்த பணக்கார வீட்டில் இருக்க அப்பாவும் அம்மாவும் அந்த குட்டி பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு நான் வரமாட்டேன், நான் இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே மீறி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும்னு அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க 4 பேருமே அந்த வீடை அவங்க வீடாகவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அந்த வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வெளியில் ரொம்பவே நல்லா மழை பெய்யுது. அவங்க ஃபேமிலியாக உட்காந்துட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு நிறையா சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது அங்கே வீட்டுக்கு வெளியிலேருந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச வேலைக்காரி. அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அந்த இடத்த விட்டு போகவும் மாட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க அந்த வீட்டில் இருக்க கிச்சனோட பேஸ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொருளை வச்சுட்டு போயிட்டேன், அதை மட்டும் எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு கதவை திறங்கன்னு கேட்குறாங்க. இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க நீங்கள் அப்படியே மேலே பாருங்கள், அங்கே 3 நாயோட ஃபோட்டோ இருக்கும், நான் இந்த வீட்டில் தான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சேன், தயவு செஞ்சு கதவை திறங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்றாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. வேறு வழி இல்லாமல் அவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வந்ததுமே அந்த லேடி ரெயின் கோட்டை கூட கழட்டாமல் வேகமாக கிச்சனோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே எதையோ உனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கோட அம்மாவும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட்டான டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோருக்குள்ளே பார்த்தா அது ஒரு பங்கர் மாதிரி போகுது. அது பேஸ்மெண்ட்டுக்கும் கீழே போய் அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தவன் படுத்திருக்கான். அவனுக்கு இவங்க பால் கொடுத்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரிய வருது அந்த கீழே இருக்க ஆள் வந்து இந்த முன்னாள் வேலைக்காரியோட ஹஸ்பண்டுன்னு. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பார். ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி எல்லாமே லாஸ் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் பயந்து 4.5 வருஷமாக இந்த வீட்டுக்கு கீழே தான் இவர் தங்கியிருக்காரு. இவருக்கு தேவையான சாப்பாட்டை எல்லாமே இவங்க தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ இவர் வெளியில் போனால் இவரை கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால இவர் இந்த இடத்துல தங்கிட்டு இருக்காரு. இந்த இடம் இவருக்கு ரொம்பவே பழகிடுச்சு போல. இவங்க வேலையை விட்டு போனதுனால இவருக்கு சாப்பாடு கொடுக்காம 1 வாரமாக சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச பார்க்கோட அம்மா நான் முதலாளிகிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க, இவருக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் சாப்பாடு கொடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுக்குறாங்க. ஆனால் பார்க்கோட அம்மா அதை வாங்க மறுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பார்க், அவங்க அக்கா ஜெசிகா, அவங்க அப்பா எல்லாருமே அந்த மாடி படிக்கட்டுலேருந்து உருண்டு வந்து அந்த இடத்துல விழுறாங்க. அவங்கள பார்த்ததையுமே இந்த முன்னாள் வேலைக்காரியாக இருந்தவங்க இவங்க எல்லாருமே அப்பா அம்மான்னு பேசிக்கிற விஷயத்த அவங்க வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு களவானின்னு. இப்போ இவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை முதலாளிக்கு நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் பார்க்கோட மொத்த குடும்பமும் அவங்களுக்கு பயந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீல் டவுன் பண்ண வச்சுட்டு இவங்க ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து இவங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதாக ஒரு சான்ஸ் கிடைச்சதுமே பார்க்கோட ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து அவங்க 2 பேரையும் அடித்து போட்டு அவங்க கையிலேருந்து அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த முன்னாள் வேலைக்காரி அவங்க ஒரு பொருளை எடுத்து எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் ரொம்பவே கடுப்பான பார்க்கோட அக்கா ஜெசிகா ஃப்ரிட்ஜில் இருந்து நிறைய பீச் பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே கொட்டி அவங்க மேலே தேய்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பீச்னா அலர்ஜியில். இதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போது அங்கே ஒரு கால் வருது. அந்த காலில் பேசுகிற அந்த பணக்காரர் வீட்டு ஃபேமிலி ரொம்பவே மழை பெஞ்சதுனால அவங்க ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைங்கன்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. வேறு வழி இல்லாமல் அந்த முன்னாள் வேலைக்காரியோட ஹஸ்பண்டை தூக்கிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் வச்சு கட்டி போட்டுறாங்க. அந்த முன்னாள் வேலைக்காரியை பேஸ்மெண்ட்டில் போடுறாங்க. இவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க எல்லா பொருளுமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு கிடைச்ச இடத்துல அப்படியே பதுங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஃபேமிலி மொத்தமாக உள்ளே வந்துடுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணும்போது கரெக்டாக அந்த வேலைக்காரி வெளில கத்திக்கிட்டே வரலான்னு வராங்க. அப்போ பார்க்கோட அம்மா அவங்கள உதச்சி கீழே தள்ளிடுறாங்க. அந்த உதச்சி கீழே தள்ளதில் அவங்க தலையில் பலமாக அடிபட்டுருது.
இப்போது பார்க்கோட ஃபேமிலி மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக பதுங்கி பதுங்கி அவங்க ஹாலில் இருக்க டேபிள் கீழே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பணக்கார வீட்டு ஃபேமிலி எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு பார்க்கும் அவங்களோட ஃபேமிலியும் வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் அந்த சின்ன பையன் அவனோட கூடாரத்தை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு ஓடி வரான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹாலில் இருக்க டேபிள் கீழே இவங்க 3 பேருமே ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் நான் மழையை என்ஜாய் பண்ண போகிறேன்னு வெளியில் போய் ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சரி ஓகே அவனுக்கு பாதுகாப்பாக நம்ம இங்கே ஹால்லே படுத்துக்கலான்னு அவங்க ஹால்லே படுத்துக்கிறாங்க. அப்போ தான் அந்த பணக்கார வீட்டு லேடியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இங்கே ஹாலில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுல்ல, இந்த ஸ்மெல் அந்த கார் டிரைவரோட ஸ்மெல், இந்த ஸ்மெல் ரொம்பவே கேவலமான ஸ்மெல் அப்படின்னு சொல்லி அவரோட பணக்கார புத்தியை இந்த இடத்துல காட்டுறாரு. ஏழைங்க மேலெலாம் வர்றது ஒரு கேவலமான ஸ்மெல், அந்த ஸ்மெல் தான் அவன் மேலே வருது அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசுகிறாரு. இதை கேட்குற அவங்க அப்பாவுக்கும் கீழே இருக்க அவங்க 2 பசங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்று மண்ணுமா இருக்காங்க. ஆனால் கீழே இருக்க பார்க்கோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. ஒரு அக்கா கூட அப்பாவும் தம்பியும் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தூங்கிடுறாங்க. அப்போ பார்க்கோட அம்மா நீங்கள் வெளியில் போகலான்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க 3 பேருமே ரொம்பவே பொறுமையாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. ஆனால் வெளியில் வந்தால் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் அவங்க நடந்தே பல கிலோமீட்டர்கள் தாண்டி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க ஏரியா ஃபுல்லாக மழையில் வெள்ளம் வந்திருக்கு. அவங்க வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அவங்க வெளியில் வராங்க. பார்க் மட்டும் அவர் ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்த அந்த கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளில வராரு. இப்படி எல்லாருமே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அன்னைக்கு நைட் இப்படி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு ஜிம்மில் தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அங்கே 100கணக்கான பேருக்கு நடுவில் இவங்களும் படுத்து தூங்குறாங்க. அந்த பணக்கார வீட்டு பையன் மழையை என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளியில் டென்ட்டு போட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க ஏழையாக இருக்கிறதுனால தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் கிடைச்ச இடத்துல பல 100 பேருக்கு நடுவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த வீட்டில் தலையில் அடிபட்டு கீழே விழுந்த அந்த வேலைக்கார லேடி தன்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக அவரை கட்டி வச்சிருக்க கட்டை அவுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அதை முடியல. அவங்க அப்படியே அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. தன்னோட ஒய்ஃப் தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்து போகிறத பார்க்குற ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு சில புத்தகத்தெல்லாம் அவர் படிச்சிருப்பார். அதில் மாஃப் கோடுன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் டைம்லலாம் இந்த கோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்காக இந்த மாஃப் கோடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைட்டை ஒரு தடவை அமுக்குனா ஏ, 2 தடவை அமுக்குனா பி அப்படின்ற மாதிரி இந்த கோடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோடு மூலிமா அவர் ஹெல்ப்னு ஒரு பட்டனை ஆன் பண்ணி காட்டுறாரு. அந்த குட்டி பையனுக்கு இந்த மாஃப் கோட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் இதை உட்காந்து டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாவங்க அவருக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. மறுநாள் அந்த பணக்கார வீட்டு குட்டி பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு அவங்க அம்மா எல்லாருக்குமே கால் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம ஜெசிகாவையும் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஜெசிகாவை இன்வைட் பண்ணும்போது கூடவே நம்ம பார்க்கையும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க பையனுக்கு பர்த்டேக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோனில் என்ன சொல்லிக்கிட்டு வராங்கன்னா, வானம்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது, நேற்று பேஞ்ச மழைக்கு ரொம்ப நன்றி, பொல்யூஷன்லாம் இல்லாமல் இன்றைக்கி நாள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. இதுதாங்க பணக்கார லைஃப் ஸ்டைல். ஆனால் பார்க்கோட லைஃப் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட். நேற்று அடித்த மழையில் அவங்க மொத்த வீடுமே போயிடுது. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நடுத்தெருக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனில் பார்க் ஃபேமிலி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ தான் அவங்க பார்க்கோட அப்பா உடம்புலேருந்து வர்ற ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால அந்த ஸ்மெல்லை தாங்கிக்கவே முடியாமல் அவங்க ஜன்னலை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இதை பார்க்கோட அப்பாவும் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனால் அவருக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்குது. அந்த பையன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்காக எல்லா கெஸ்ட்டுமே வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே கண்டுக்காமல் பார்க் மேலே இருக்க அவர் லவர் கூட கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்குக்கு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கவங்கள பார்த்தாலே ரொம்பவே பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஆனால் பார்க்குக்கு அந்த சந்தோஷம் எதுவுமே கிடைக்கல. இப்போது பார்க்கோட லைஃப்பில் இருக்க சந்தோஷத்துக்கு தடையாக இருக்க 2 பேர்னா அந்த வேலைக்காரியும் அவரோட ஹஸ்பண்டும். அதனால் பார்க் அவர் கொண்டு வந்த கல்லை கொண்டு போய் அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடலான்னு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வேலைக்காரி ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு. அவர் கவனக்குறைவாக இருக்க அந்த ஒரு செகண்ட் அந்த வேலைக்காரியோட ஹஸ்பண்ட் பார்க்
பார்க்கை அட்டாக் பண்ணுறான். பார்க் அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியில் வந்துடுறாரு. ஆனால் பார்க் தடுக்கி விழுந்து அவன்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவன் பார்க் கொண்டு வந்த கல்லை கொண்டு வந்து அவர் தலையிலே போட்டு அவரை கொலை பண்ணிடுறான். அவன் அந்த கிச்சனில் இருக்க கத்தி எடுத்துட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகிறான். ஜெசிகா கையில் கேக்கோட அந்த பையன் கிட்ட போகும்போது இவன் வேகமாக வந்து ஜெசிகாவை குத்திடுறான். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னே யாருக்கும் புரியல. அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஆகுது. இப்படி ஜெசிகாவை கத்தியால் குத்தனதை பார்த்த அந்த சின்ன பையன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். பார்க்கோட அம்மா வேகமாக ஓடி வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்க்கோட அப்பா ஜெசிகாவோட காயத்தில் கையை 2த்தையும் வச்சு ரத்தம் வராமல் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனோட பணக்கார அப்பா ஆம்புலன்ஸ் வரத்துக்குலாம் டைம் ஆகும், பையனை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சாவியை பார்க்கோட அப்பா கிட்ட கேட்குறாரு. பார்க்கோட அப்பாவுக்கு அவரை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவுமே புரியல. பார்க்கோட அப்பா அந்த சாவியை தூக்கி எறிகிறாரு. அதே சமயம் பார்க்கோட அம்மா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அங்கே கீழே கிடக்கிற ஒரு கிரில் கம்பியை எடுத்து அவனை குத்தி கொலை பண்ணிடுறாங்க. அவன் கரெக்டாக அந்த கார் கீ மேலே விழுந்து இறந்து போயிடுறான். அந்த சின்ன பையனோட அப்பா அந்த கார் கீயை எடுக்கலான்னு போகும்போது அவன் உடம்புலேருந்து வர்ற ஸ்மெல் தாங்க முடியாமல் அவர் ரொம்பவே முகத்தை சுழிச்சிக்கிட்டு மூக்கை பிடிச்சிட்டு அந்த கார் கீ எடுக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கோட அப்பாவுக்கு ஒரு பயங்கரமான கோவம் வருது. அவர் உடம்புலேருந்து வர்ற ஸ்மெல்னால அவர் ரொம்பவே காயப்பட்டு ரொம்பவே புண்பட்டிருப்பார். அந்த சமயத்தில் தன்னோட பையனை காப்பாற்ற போகிற நிமிஷத்துலேயும் இவர் இப்படி மூக்கை மூடிக்கிட்டு போய் அதை எடுக்கிறத பார்த்ததுமே பார்க்கோட அப்பாவுக்குள்ள ஒரு பயங்கரமான கோவம் வருது. அங்கே இருக்க கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த பணக்காரரோட நெஞ்சிலே குத்தி அங்கேயே கொலை பண்ணிடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சுயநிலைக்கே வராரு. அவர் கோவத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு அவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த வீட்டை விட்டு பதறி வெளியில் ஓடுறாரு. அதுக்கப்புறம் பார்க்கோட அப்பாவை யாருமே பார்க்கல. ஏன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் போனவர் எங்கே போனார்னே தெரியல. பல நாளாக அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் எந்த சிசிடிவி கேமராலையுமே சிக்கலை. எங்கே போனார்னே தெரியல. அவர் மாயமாக மறைஞ்சிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க் ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிக்கிறாரு. ஆமாங்க, பார்க் சாகலை, அவர் உயிரோடு தான் இருக்கார். பார்க் எழுந்திருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எதை கேட்டாலுமே சிரிப்பு தான் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும் பார்க்கோட அம்மாவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் அவங்க 2 பேரும் நிரபராதி. அவங்க சின்னதாக ஆள் மாறாட்டம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கையும் அவங்க அம்மாவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் பார்க்கோட அக்கா இறந்து போயிடுறாங்க. பார்க்கோட ஃபேமிலியை போலீஸ் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா கொலை பண்ணிட்டு போன அவங்க அப்பா திரும்ப வருவாருன்னு. சில மாதங்களுக்கு பிறகு அந்த பணக்கார வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலை மேலே பார்க் போய் நின்று அந்த வீட்டையே உத்து பார்க்குறாரு. என்னதான் கொலை நடந்திருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி தெரியாத ஒரு ஆளுக்கு இந்த வீடை விற்றுருப்பாங்க. அப்படி தான் இந்த வீட்டில் இப்போ வேற ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு லைட் அணைஞ்சு எரியுது. இதை பார்க்கும்போது பார்க்குக்கு ஏதோ மார்க் கோடு மாதிரி தோண ஆரம்பிக்குது. அவர் அதை நோட் பண்ணிக்கிறாரு. இப்போதான் நமக்கு காட்டுறாங்க பார்க்கோட அப்பா அவர் வீட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி வந்து அவர் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்க பங்கரில் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சுக்கிறாரு. அவர் அங்கே தான் இவ்வளோ நாளாக இருக்காரு. அந்த வீட்டை விட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டு போனதுமே அந்த எம்டியான வீட்டில் அவர் சாப்பாடு இல்லாமல் ரொம்பவே தவிச்சிருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த வேலைக்காரியோட பணத்தை அவர் சேஃபாக அங்கே இருக்க தோட்டத்திலே புதைச்சிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ளேயே தங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஃபேமிலி அடிக்கடி வெளில போகிறதுனால பார்க்கோட அப்பா நைட் டைம் யாருக்கும் தெரியாமல் அவங்களோட சாப்பாட்டெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு அவர் அந்த இடத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்காருன்ற விஷயம் வீட்டுக்கு போன பார்க் அந்த லெட்டரை டீகோட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தெளிவாக புரியுது. பார்க் ஒரு பிளான் போடுறாரு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரராகி அந்த வீட்டையே விலைக்கு வாங்கி அவர் அந்த வீட்டில் தன்னோட அப்பா அம்மா கூட வாழற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. இது அவரோட பிளான் தான். இதுக்கப்புறம் அவர் காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரித்து இந்த வீட்டை வாங்கி அவர் அவங்க அப்பா கூட ஒன்றா இருக்க போகிறாருன்றது தான் அவரோட கனவு. இது ரியாலிட்டியில் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய டவுட்டு தான். இப்படி தான் இங்கே இந்த படம் முடியுது. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சா? இந்த படத்தில் அடுத்தடுத்த சீனில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த படத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 4 ஆஸ்கார் அவார்டு வாங்கின படம். ஸோ ஒன்ஸ் செகண்ட் வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.